இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பச்சைக்கயிறு, மஞ்சக்கயிறு, ஜிங்கிஜா, நாயுடு சங்கம், ரெட்டியார் சங்கம், அருந்ததியர் சங்கம், முஸ்லீம் 17 சுயேட்சைகள் சீமானுக்கு எதிராக களத்தில். என்னோடு சேர்த்து 18 பேர். நீங்களும் சீமானுக்கு எதிராக தான் நிற்க போறீங்க. ஆமா ஆமா, சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறீங்க. ஆமா ஆமா. நான் நிறைய அருந்ததியர் சமூக மக்களை பல தலைமுறைகள் வாழ்ந்த எங்களை எப்படி எங்களை வந்தேன்னு சொல்லி இதற்கு சீமான் பதில் சொல்லி ஆகும். பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை செய்வர் ஒரு கூலிப்படையை போல மாறி, அதாவது பாலின இச்சை வந்தால் தாயோடு ஒருவர்கள் காட்டு முராண்டி கூட சொல்ல மாட்டோம். பெரியாரை விமர்சிச்சா நம்ம பெரியால வரலாம். அதான் சீமான் எடுக்கிறாரு. அப்படியா கேட்டா சீமானை வந்து அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஒழிச்சு வச்சதை எடுக்கக்கூடிய திறமை இல்லாத சீமா அதை சொல்லக்கூடாதுல்ல. பெரியார் திப்பீட சிலைகள்லாம் உடைச்சு தரமட்டம் பார்க்கப்படும்னா பெரியாருக்கு அந்த நிலைமைனா அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கு எப்படி? சீமானை திமுக விமர்சித்தால் திமுகவினுடைய அந்தரங்க சடாசடாசரங்கள் எல்லாம் வெளியில் வரும். 10,000 கோடி சொத்துக்கு யார் வாரிசு? சீமானுடைய அரசியல் முற்று முழுதாக நீங்கள் எங்கே போய் நிற்கிற முட்டிச்சந்திர போய் நிற்கிறோம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திரு சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து ஒரு பெரிய விமர்சனம் வச்சாரு. இன்னைக்கு அது பூதாகரமாக கிளம்பி இருக்கு. குறிப்பா இப்ப ஈரோடு தேர்தல் நடக்க இருக்கு. ஈரோடு தேர்தல் எப்படியா இருக்கும்? அவருக்கு எதிர்ப்பு எப்படி இருக்கும்? பெரியார் மண்ணு. ஈரோட்டில் பல குழுக்கள் சீமானை எதிர்ப்பதற்கு களத்தில் இருக்கிறது. ஓ, ஏன் சீமானை எதிர்க்கிறதுக்கு பல குழுக்கள் களத்தில் இருக்குன்னா, நானும் வேட்பு மனு தாக்கல் செய்தேன். நீங்களும்? ஆமாம். நீங்களும் சீமானுக்கு எதிராக தான் நிற்க போறீங்க. ஆமாம் ஆமாம். சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன கள நிலவு நாங்கள் போய் பார்த்தா, நான் நிறைய அருந்ததியர் சமூக மக்களை பார்த்தேன், இளைஞர்களை பார்த்தேன். ஓ, அவர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க? சீமான் எங்களை வந்தேறின்னு சொல்கிறார். இந்த மண்ணில் பல தலைமுறைகள் வாழ்ந்த எங்களை எப்படி எங்களை வந்தேறின்னு சொல்லலாம். இதற்கு சீமான் பதில் சொல்லி ஆகும். அவ்வளோ பேருடைய கோபமும் நியாயமான கோபம். அது அப்படியே. அடுத்து நாயுடு சமூகத்தை போய் பார்த்தேன். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களை தெலுங்கு பேசுகிறவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த வந்தேரி கூட்டம், தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறு. ரைட்டு. ரெட்டியார் சமூகம், இப்படி சிறுபான்மை முஸ்லீம்கள் பல. இப்போ சீமானுக்கு எதிராக 16 சுயேட்சைகள் களத்தில் இருக்காங்க ஈரோடு கிழக்கில். இல்லை, கடந்த தேர்தலில் அவர் 10,000 ஓட்டு தானே வாங்கினாரு. 10,000 ஓட்டு வாங்கினார். அண்ணாதிமுக நின்றுச்சு. தென்னரசு 44,000 ஓட்டு வாங்கினார். ஆனால் இன்றைய தினத்தில் எதிர்ப்பு கடுமையாக இருக்கும். நீங்கள் குளத்தூர் மணி ஒரு அணி தட்டிட்டு அவர் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு. எங்கே? ஓ, தேர்தலில் குழந்தை அரசன் எங்கே கும்பகோணத்தில் வந்து ஒரு கேண்டிடேட் போட அவர் மனைவி நிற்கிறாங்க. சீமானுக்கு எதிராக கருப்பு குடி. கோவை ராமகிருஷ்ணன் ஒரு அணி, ஒரு முஸ்லீம் அமைப்பு சுயேட்சை, நாயுடு சங்கம், ரெட்டியார் சங்கம், அருந்ததியர் சங்கம், முஸ்லீமு 17 சுயேட்சைகள் சீமானுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாங்க. என்னோடு சேர்த்து 18 பேர். 18 பேர் சீமானுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய நிலை இருக்கு ஈரோடு தேர்தல். அப்போ இல்லை, எந்த நம்பிக்கையில் இப்போ பெரியாரை பற்றி அவதூறா பேசிட்டு இப்போ அடுத்த இடைத்தேர்தலில் நிற்கிறான்னா எந்த தைரியத்தில் வர்றாரு? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியால் மிரட்டப்பட்டு அங்கே ஈரோடு கிழக்குக்கு விரட்டப்படுகிறார். ஓ, அவருக்கு நிற்கிறதே பிஜேபியோட ஐடியா தானே? அப்படியா? அதாவது ஈழத்தமிழன் அனுப்பிச்ச உண்டியல் பணம் ஏறக்குறைய 20 கோடி ரூபாய்க்கு மேலே அன்னை செலாவணி மோசடி வழக்கில் சீமான் கைதாக வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை தவிர்ப்பதற்காக பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு தயாராக ஒரு கூலிப்படையை போல மாறிட்டார். அதுக்கு தான் இப்போ ஈவேரா பற்றி பேசும்போது அண்ணாமலை அவர்களும் எச்ராஜா அவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்களே. அப்படியா? அதுதான் காரணம். ஏன்னா இதுவரை திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனான தந்தை பெரியாரை யாருமே இவ்வளவு
அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இல்லை. அதாவது பாலின இச்சை வந்தால் தாயோடு உறவுகள், காட்டு மிராண்டி கூட சொல்ல மாட்டான். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் உடை இல்லாமல் நாகரீகங்கள் நம்மளாம் தெரிஞ்சான்ல, அப்போ கூட சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் ஒரு சிங்க கூட்டத்தில் குட்டி ஆண் சிங்கம் பெருசாச்சுன்னா அது வச்சுக்காது, அது கொடுத்துட்டு விரட்டி விட்டுரும். ஏன்னா அந்த கூட்டத்தில் டாமினேஷன் பண்ண ஆரம்பித்தோம். எது? அந்த ஆண் சிங்கம் இருக்கக்கூடிய பெண் குட்டிகளையோ மற்ற புணர ஆரம்பிச்சிடக்கூடாது என்பதற்காக விலங்கு விரட்டி விட்டுது. ஆனால் சீமானை பொறுத்தவரை பெரியாரை கேவலப்படுத்துவதற்காக இதை கடுமையாக சொல்கிறார். சீதையின் மைந்தன் ஒரு 4ஆம் எழுத்தாளர் செத்து போயிட்டார். பெரியார் விபச்சார விடுதி நடத்தலான்னு சொன்னார். என்னென்ன போய் கேட்டா எனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குதுன்னு. பெரியாரை விமர்சிச்சா நம்ம பெரியாளா வரலாம், அதான் சீமான் எடுக்கிறாரு. அப்படியா? அதே ஸ்டாண்டு தான் திமுக இதை பார்த்து ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு இருக்குங்கிறாரு. இல்லைங்க, எந்த பக்கம் எந்த புத்தகம் எப்போ எழுதினாரு ஜெராக்ஸோடு கிடைக்காம போயிடும். கேட்டா சீமானை வந்து அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இல்லை, ஒழிச்சு வச்சதை எடுக்கக்கூடிய திறமை இல்லாத சீமா அது சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் சராசரி எந்த மனிதனும் இது போன்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் எங்கு சொன்னதாக எந்த பதிவும் இல்லை. பெரியார் விபச்சார விடுதி நடத்தலான்னு இந்த சீதையின் மைந்தன் சொன்னார். இதில் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துனா, சீமானுடைய தளபதி இடும்பவனை கார்த்திக் சொல்கிறார், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பெரியாருடைய சிலைகளெல்லாம் தகர்க்கப்படும். திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டதை போல. இப்போ இதுக்கு பின்னாடி இன்னொன்று செய்தி ஒளிஞ்சிருக்கு. அண்ணா சிலையும் பீடம் தகர்க்கப்படும். கருணாநிதியுடைய சமாதி தோண்டி எடுக்கப்படும். இது அடுத்த செய்தி உள்ள இருக்கு. பெரியார் பீட சிலைகள்லாம் உடைச்சு தரமட்டம் பார்க்கப்படும்னா பெரியாருக்கு அந்த நிலைமைனா அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கு எப்படி? ரொம்ப டேஞ்சர். இதை திமுக உணர்ந்து கொண்டதாகவே தெரியவில்லை. சீமா இந்த ஈழத்தமிழர் போராட்டத்தை வைத்து நீங்கள் தேன்மொழின்னு சீமானுடைய ஒரு காதலி, அந்த அம்மா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஜெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு 10 கிளை வச்சிருக்கு. நீங்கள் இந்தியாவிலிருந்து காலாவதியான பொருட்களை தருவித்து, அது வந்து கோழி பயன்பாட்டுக்குன்னு தருவிச்சு உணவுப் பொருளாக பாதி விலைக்கு அந்த அம்மா மோகன் என்ற இன்னொரு கள்ளக்காதலை 2 பேரும் 10 டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பாரிஸில் வைக்க முடியுதுன்னா, நீங்கள் பொங்கலுக்கு பச்சரிசி, வெல்லம், கரும்பு இல்லை, கல்கண்டு, முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் 8.5 பவுன்ஸு கொடுக்குறாங்க எல்லா கடையிலும். அது பூரா நல்ல தரமான பொருள். நீங்கள் தேன்மொழியுடைய கடையில் 4.5 யூரோ கொடுக்குறாங்க. சனம் பூரா கூட்டமாக வாங்குது. ஏன்? கெட்டு போன பொருள். அது லேபிளு எக்ஸ்பைரி தேதியை தள்ளி போட்டு அடிச்சிடுறது, பாதி வரைக்கும் வைக்கிறது. இதுதான் அந்த அம்மாவுக்கு 2 வில்லா வீடுகள் இருக்குது. ஒரு வீடை 7 கோடி ரூபா சொல்கிறாங்க, 14 கோடி ரூபாய்க்கு. 10 கடை இருக்குது. அப்போ 100 கோடி ரூபா அந்த அம்மா சீமானோட வாழ்ந்த காலத்தில் எப்படி 10 கோடி ரூபா அந்த அம்மானால் உழைக்க முடிஞ்சுது? அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அமெரிக்க கிரீன் கார்டு சிட்டிசன். தம்பிகள் கொடுக்குற திரள் நிதி எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் தேன்மொழி வீட்டில் இருக்குது. தேன்மொழி வீட்லேயும் மோகன் வீட்லேயும் இருக்குது. 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு அகதி எப்படி சம்பாதிக்க முடியும்? அதானே சீமான் வீட்டில் இருந்தது. நீங்கள் வளர்மதி சொல்லுதில்ல, நான் இருந்த காலத்தில் தேன்மொழி மீன் குழம்பா செஞ்சு கொண்டு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே காணாமல் போயிடுவார். 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க வீட்டில் இருந்து. விஜயலட்சுமியோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த தேன்மொழி ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய தொழிலதிபராக முடிந்ததுன்னா தம்பிகள் கொடுக்குற திரள் நிதி, வெளிநாடு ஈழத்தமிழர் கொடுக்குறத கள்ளக்காதலிக்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றி வைத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம்
மத்திய அரசுக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்தினுடைய அந்நிய செலாவணி மோசடித்துறை சீமான் மீது 20 கோடி ரூபாய்க்கு வழக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கு. இந்த வழக்கு தூசு தட்ட வேண்டுமென்றால் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா பிஜேபியோட அஜெண்டா. பிஜேபியே சொல்ல தயங்குகிற இந்த கொடுமையான விமர்சனத்தை சீமான் ஏன் சொல்கிறாருன்னா, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு வழக்கு போட்டால் ஜெயிலிருந்து வரும்போது கையில் விலையை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போது கட்சியை காப்பாற்றணும்னா பெரியாரை விமர்சனம் பண்ணணும். இல்லை, இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்காரு, திமுக என்னையா பண்ணுது? திமுக மீது இவ்வளவு அழுக்கு இருக்கு. சீமானை திமுக விமர்சித்தால் திமுகவுடைய அந்தரங்க சடாசடங்கள் எல்லாம் வெளியில் வரும். அதனால் திமுக சீமானை பார்த்து அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சீமான் தெம்பா இருக்கார். நம்ம எப்படி தொடமாட்டாங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஈரோடு கிழக்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, சீமானை டச் பண்ணாதீங்க, சீமானை பேசாதீங்க, சீமானை வம்பு சண்டைக்கு இழுக்காதீங்க. பேச்சாளர்களுக்கு எங்கேருந்து உத்தரவு? சென்னையிலேருந்து உத்தரவு, அறிவாலயத்திலேருந்து. எதுக்கு தொட்டா பெரியாள் ஆயிடுவான்னு ஒரு எண்ணமா? அப்படி அதெல்லாம் போய் பயந்து நடுங்கி கிடக்குறாங்க. சீமானை பார்த்து திமுக பயந்து நடுங்கி அஞ்சி கிடக்கு. ஏன்னா சீமானுக்கு ஒரு விஜயலட்சுமி, 2வது தேன்மொழி. நீங்கள் திமுக பக்கம் பல மொழிகள் பல விழிகள் இருக்கு. அதை பூரா டெய்லி ஒன்று தெருவில் நின்று கத்துவோம். வீரமணியை கத்துவான். வீரமணியுடைய 10,000 கோடி சொத்துக்கு யார் வாரிசு? பெரியார் வாரிசா? பெரியார் புத்தகங்கள் தத்துவங்களும் வாரிசா? இல்லை பெரியாருடைய சொத்துக்கு வீரமணியுடைய மகன் அன்புராஜ் தான் சொந்தம் கொண்டாட முடியுமா? செய்தி பெருசாக போயிடும். வீரமணி பற்றி எல்லா மக்கள் மறந்துட்டா, யாருக்கா தெரியுமா? ஆமாம், தெரியாது. ஆனால் சீமானை நீங்கள் நோண்டிங்கன்னா விஷயம் பெருசாக வரும். இதுக்கு பயந்துட்டு தான் திமுக அமைதியாக காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறது. இது திமுகவுக்கு நல்லதல்ல, அண்ணா சிலைக்கு நல்லதல்ல, கருணாநிதி சமாதிக்கு இது நல்லதல்ல. அதிமுக நல்லது இல்லையா? இல்லை, அதிமுக இதுக்குள்ளே வர்றதே இல்லை. அதிமுக பெரியாரை மறந்து பல ஆண்டாகி போச்சு. ஸ்டாம்ப் சைஸ் போட்டால் கூட போடுறதில்லை, திமுக காரன் போடுறான். ஆமாம், அதிமுக பச்சை கயிறு மஞ்சள் கயிறு ஜிங்குஜா, காளி கோயில் ஒன்று, கருப்பன் கோயில் ஒன்று, அவ்வளோ கோயில். மனுஷன் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ எடப்பாடி கையில் பாருங்கள், ஓபிஎஸ் கையில் பாருங்கள், நான் உதயகுமார் நாயக் கையில் பாருங்கள், எல்லா கோயிலும் கயிறு இருக்குது. மக்களிடம்தான் நீ அன்பாக இருக்கணும், சாமியிடம் அல்ல. ஏழையின் சிரிப்பில் இறைவன் எம்ஜிஆர் சொன்னாரா? ஆமாம். ஏழை என்னைக்கு அழுகிறானோ அன்னைக்கு தாண்டா தூக்கம், ஏழை என்னைக்கு சிரிக்கிறானோ அதாண்டா இன்பம். பெரியார் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் இவர்களுக்கு காந்தி என்னைக்கு சிரிக்கிறாரோ அன்னைக்கு தான் இன்பம். காந்தி எல்லா நோட்லையும் இருக்கார். அதனுடைய விளைவு தான் சீமானுடைய அரசியல் முற்று முழுதாக நீங்கள் எங்கே போய் நிற்கிற முட்டுச்சந்தில் போய் நிற்கிது. அத்தனை கட்சியும் எதுக்குறான், சீமானை எதிர்க்காது. ஏன்னா பெரியாரே எதுக்குறான்னா அண்ணா எதுக்கு நாளாகாது, கண்டிப்பாக மார்க்ஸ் எதுக்கு நாளாகாது, அம்பேத்கர் எதுக்கு நாளாகாது, ரெட்டமலை சீனிவாசன் எதுக்க. பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை விழுந்து பிராண்டி சட்டையை கிழிக்கிற ஒரு ஜடமாக சீமான் பயன்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதுதான் பெரியார் விமர்சனத்துக்கு பின்னாடி உள்ள ரகசியம். கண்டிப்பா ஐயா, பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.